வணக்கம் நண்பர்களே, ஜான்சிஸ் கிச்சனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஜான்சிஸ் கிச்சனில் ஒரு சிம்பிளான சிக்கன் ஒயிட் குருமா எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க அதற்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 1/2 கிலோ கோழிக்கறி, 2 முருங்கைக்காய், 2 உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, சோம்புத்தூள், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, தாளிப்பதற்கு ஒரு இலை, 3 பட்டை, கிராம்பு, ஏலக்காய். அரைப்பதற்கு ஒரு மூடி தேங்காய், 4 பச்சை மிளகாய், 10 முந்திரி பருப்பு, 10 பாதாம் பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு. உங்ககிட்ட கசகசா இருந்தால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தழை. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு இலை, 3 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அது கூடவே வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாகட்டும். வெங்காயம் வதங்கினதும் அதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்க விடுங்க. இப்போ அதில் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்க விடுங்க. தக்காளி பாதி வதங்கியதும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் கோழிக்கறி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு நல்லா வதங்க விடுங்க. இப்போ அதில் முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. நான் குழம்புல எதுவும் தண்ணி சேர்க்கலை. கறியே நல்லா தண்ணி விட்டுருக்கு. மறுபடியும் மூடி போட்டு முருங்கைக்காயும் கறியும் நல்லா வேக விடுங்க. முருங்கைக்காய் பாதி அளவு வெந்திருக்கு. இப்போ இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் ஒன்றா போட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு குழஞ்சிடும், முருங்கைக்காய் வேகாது. அதனால தான் தனித்தனியாக போடுறேன். இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இதில் அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிளறி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க.
இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் கொஞ்சம் மல்லித்தழை போட்டு ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.